ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு பிரியாணி ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறது. அப்படி என்ன பிரியாணி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோசிக்க வேணால் கத்திரிக்காய் பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது. கத்திரிக்காய் பிரியாணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் மட்டன் டேஸ்ட்லாம் இது முன்னாடி தோற்று போகுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இதை ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதை எப்போ செய்வீங்கன்னு உங்களை தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க. வாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கத்திரிக்காய் எடுத்திருக்கோம், ஒரு 10 கத்திரிக்காய் எடுத்திருக்கோம். இது மாதிரி சின்ன சின்ன சைஸாக எடுத்திருக்கோம். தக்காளி வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கோம். 1/4 கிலோனா ஒரு 5 தக்காளி இருக்கும். அதே மாதிரி வெங்காயமும் 1/4 கிலோ எடுத்திருக்கோம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமும் 3 வெங்காயம் எடுத்திருக்கோம். காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். கத்திரிக்காய் வந்து இது மாதிரி கட் பண்ணி அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா கத்திரிக்காய் வந்து கலர் மாறிடும். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய்க்குள்ளே மசாலா நல்லா இறங்கியிருக்கும். பட்டை வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கோம். அன்னாச்சி பூ எடுத்திருக்கோம். அதே மாதிரி மராத்தி மொக்கு எடுத்திருக்கோம். கிராம்பு வந்து ஒரு 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பிரிஞ்சி இலை வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. புதினா எடுத்து வச்சுருக்கோம். புதினா வந்து 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி வந்து 1 உலக்கு எடுத்து இது மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கோம். அரிசி வந்து ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அதை ஊற வச்சுருங்க. குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இதில் 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை இது மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும், அதனால நல்லா கலந்து விடுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் இது மாதிரி கீரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை கலந்து விடுங்க. நல்லா வதங்கணும். ஓரத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. ஓரத்துலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயை நம்ம சேர்த்துட்டோம். நல்லா இதை கலந்து விடலாம். கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா மசாலாலாம் போகணும். கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காவை ஆட் பண்ணும்போது நீங்கள் உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா கத்திரிக்காயில் நல்லா உப்பு சார்ந்துருக்கும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை கலந்து விடுங்க. கத்திரிக்காவை நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாலே நல்லா வேகணும். இப்போ நம்ம இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யெல்லாம் நீங்கள் அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. 3 ஸ்பூனாக ஆட் பண்ணால் போதும். இது வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து வடிகட்டிடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 உலக்கு அரிசி எடுத்துருக்கோம். இந்த உலக்கில் 1.5 உலக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம். அரிசி பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இதையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். எந்த பாத்திரத்தில் அரிசி அளந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதே வந்து சாதா ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். 1 கல் உப்பு வந்து தூக்கலாக இருந்துச்சுன்னா சாதத்தில் உப்பு கரெக்டாக இருக்கும். உப்பை வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வெங்காயத்துக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கத்திரிக்காய் வேகிறதுக்காகவும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ குக்கரை மூடி 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 1 விசில் வந்துச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக கத்திரிக்காயெலாம் வெந்து நம்மளுக்கு சுவையான கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாசனையும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை கலந்து விடலாம். கீழேருந்து மேலேன்ற மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து சாதம் நம்மளுக்கு உடையாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சாதம் கூட நம்மளுக்கு உடையாமல் அவ்வளோ ஒரு சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிருக்கு. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஊற்றினீங்கன்னா சாதம் உடையாது. நம்மளுக்கு வந்து சாதம் குழஞ்சும் போகாது. இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் எம்மியான கத்திரிக்காய் பிரியாணி சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.
கத்திரிக்காவை நீங்கள் சும்மா எடுத்து சாப்பிட்டாவே இதில் நல்லா வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த பிரியாணி வந்து அப்படியே நான்வெஜ் டேஸ்ட் இருக்கும். நான்வெஜ் டேஸ்ட்டில் வந்து நம்ம வெஜிடேரியன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளவுதாங்க, நல்ல ஜம்முன்னு இந்த பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் லைக் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இதை நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய பிரியாணி ரெசிபி போட்டிருக்கோம். அது லிங்க்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.